நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கூல் ரூஃப் டைல் வந்து நம்ம லே பண்ணியிருக்கோங்க ரூஃப் டாப்பு நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல்லாக கூல் ரூஃப் டைலில் நல்ல வாட்டம் வச்சுருக்கோம். இங்கேருந்து ஃபுல் வாட்டம் இப்போ இந்த இடத்துக்கு போகிற மாதிரி வாட்டம் கொடுத்துருக்கோம். ஃபுல் ஸ்லோப் இருக்கும் நல்லா பார்க்கலாம், கீழே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 6 mm ஸ்பேசர் வச்சு தான் நம்ம லே பண்ணியிருக்கோம். நல்ல பிராண்டில் வந்து போட்டிருக்கோம் நம்ம டெயில் பார்க்கலாம். அதுமாதிரி இங்கேயும் சின்டெக்ஸ் வரும். நம்ம ஒரு 6 சின்டெக்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அது கீழேயும் நம்ம வந்து கூல் ரூஃப் தான் போட்டிருக்கோம். நம்ம பார்க்குறீங்க இந்த மாதிரி நம்ம லே பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேசிங்ஸ் வந்து இவ்வளோ விட்ருக்கோம். நம்ம இதை க்ரௌட் வச்சுருவோம், ஃபுல்லாக ஃபில்லிங் பண்ணிடுவோம். இங்கேயும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்க்கலாம். நல்ல வாட்டம், விழுகிற தண்ணி விழுகிற மாதிரி போகிற மாதிரி நல்ல வாட்டம் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த மாடிலையும் போட்டிருக்கோம். நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம சிவில் ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருக்கனால அப்படி இருக்குது. நம்ம அது ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வந்துடும். பார்க்குறீங்க, சூப்பராக நல்லா. இப்போ கொஞ்சம் கிளைமேட் கூலாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம நல்லா வெயில் அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிற்க முடியாது, கண் அப்படி கூசும். அந்த அளவுக்கான ஒயிட் இருக்கும். நம்ம எல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி எடுக்கும்போது இதை கூல் ரூஃபுடைய தேவை இப்படி தான் நம்ம லே பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறப்ப என்னென்னா நமக்கு கீழே இது வந்து கிட்டத்தட்ட இது 4th ஃப்ளோரில் இருக்கும். நம்ம டாப்பு 42 feet ஹைட்டில் இருக்கும். நல்லா ஹீட்டாக இருக்கும். அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பர்கோலா